எல்லோரும் வணக்கம். இந்த பதிவில் கருப்பு குண்டுமணியை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக குண்டுமணியில் வெள்ளை, கருப்பு, பச்சை, சிவப்பு இந்த மாதிரி நிறையா குண்டுமணிகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு குண்டுமணி. இந்த கருப்பு குண்டுமணியினுடைய பலன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கெட்ட விஷயங்களை எதையுமே அழிக்கும் ஆற்றல் கூட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வாஸ்து தோஷம் அல்லது தீராத கண் திருஷ்டி போன்றவை இருந்தாலும் அதையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த கருப்பு குண்டுமணி. இதுபோல் ஏராளமான நன்மைகள் இந்த கருப்பு குண்டுமணியில் இருக்குங்கிறத அன்போடு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நல்ல ஒரு எண்ணங்களை விதைக்கும் வல்லமை கொண்டது இந்த கருப்பு குண்டுமணி என்பதை அன்போடு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீட்டு பகுதிகளில் புதைச்சி வைக்கலாம், திருநீரில் போட்டு வச்சு பூசிட்டு வரலாம், மாலையாக கோர்த்து அணிஞ்சிக்கலாம். மரணம் வந்துடுற சதிக்கையில் அதாவது சர்வத்தை அழிப்பது என்று பொருள். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை அழிப்பதற்கும் இந்த கருப்பு குண்டுமணி மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. ஸோ இதுபோல் ஏராளமான நன்மைகள் இந்த கருப்பு குண்டுமணியில் இருக்குங்கிறத அன்போட சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.